எக்ஸ் தளத்துல ஒரு வீடியோ பார்த்தேங்க. அந்த வீடியோல பேசுனது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வானதி மேடம். பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சுங்க அவங்க பேசுனது. அவங்க எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஒரு சின்ன மண்டபத்துல 30 பேர்த்த கூப்பிட்டு உட்கார வச்சு மைக்கு கூட இல்லாம ஆக்ரோஷமா கத்தி பேசிட்டு இருக்காங்க. நீங்க தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போராட வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம டேபிள் மேட் மாதிரி எல்லா மாநிலங்கள்லயும் விஸ்வகர்மா யோஜனா இருக்கு, நம்ம மாநிலத்துல மட்டும் இல்ல. பாருங்க, உங்க பையனுக்கு கிடைக்க வேண்டிய 1.5 லட்சம் ரூபாய் கடன் உதவி இந்த மாநிலம் உங்களுக்கு கிடைக்காம பண்ணுது. இதுக்கு எதிராக நீங்க போராடுங்கன்னு சொல்றாங்க. விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய புனிதமான மாபெரும் திட்டம். அத போய் இந்த மாநில அரசு குலக்கல்வின்னு சொல்லுதுங்க. ஏங்க மேடம், இது குலக்கல்வி இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்போ யாருக்கு தான் நீங்க லோன் கொடுக்க போறீங்க? சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையா யாருக்கு எதுக்காக லோன் கொடுக்கணும் அப்படிங்கறத எங்க அருள்மொழி அம்மா சொல்றாங்க. என்னன்னு கேட்டு வந்துருங்க. ஒரு தொழிலை மேம்படுத்துறதுக்கு கடன் கொடுக்கறவங்க 30 வயசுக்காரருக்கு கொடுக்கலாம். ஐயா, நான் 10 வருடமாக இந்த தொழிலை செய்கிறேன், என்னால் செய்ய முடியல, எனக்கு கடன் இருக்கு, எனக்கு புதிய கருவிகள் வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கடன் கொடுத்தா அது நியாயம். 18 வயசில் படிக்க வருகிற மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அவங்க படிக்க வந்தால் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டுனா 5 மார்க் போடுது. இப்ப கேட்டீங்கல்ல, எங்க அருள்மொழி அம்மா சொன்னது சிறந்த திட்டமா, வானதி மேடம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்க அந்த ஸ்கீம் சிறந்ததா? அது எப்படிங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம குலக்கல்வி திட்டம் சிறந்தது அப்படின்னு தூக்கி பிடிக்கிறீங்க? சரிங்க மேடம், இது அவ்வளவு பெரிய சிறந்த திட்டம் அப்படின்னா ஏன் உங்க குழந்தைங்களை அதுல படிக்க வைக்கல? உங்களுக்கு ஒரு குலம் இருக்குமா? உங்க ஹஸ்பண்டுக்குன்னு ஒரு குலம் இருக்குமா? அதுக்குன்னு ஒவ்வொரு பிசினஸ் இருக்கும்ல, அதுல விட்டுருக்க வேண்டியதானே? உங்களுக்கு புரியலன்னா வச்சுக்குவோம். உங்களுக்கு புரியுற மாதிரியே ஒண்ணு சொல்லட்டுமா? நம்ம எல் முருகன் ஐயாவோட குழந்தைங்களுக்கு இந்த விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் எதுக்காக லோன் கொடுப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ எல் முருகன் ஐயாவோட பையன் படிக்கணுமா படிக்க கூடாதா? அது என்னன்னே தெரியல. இந்த பிஜேபியில இருக்கிற எல்லாருமே அவங்க குழந்தைங்களை இந்த விஸ்வகர்மா ஸ்கீமுக்கு கீழே படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஆங்கிலேயன் கொடுத்து அறிவியல் கல்வி தான் தேவைப்படுது. ஆனா பிஜேபியில இருக்க தொண்டர்கள் எல்லாருமே விஸ்வகர்மா யோஜனாவில தான் படிக்கணும் அப்படின்னு பிஜேபி ஏன் சொல்லுதுன்னு தெரியல. இது உங்களோட மத தத்துவமா அரசியல் தத்துவமான்னு தெரியல. ஆனா என்ன, குலக்கல்வியில படின்னு சொல்லி கம்பல் பண்ணுது. ஒருவேளை நான் ஒரு நாவிதரோட புள்ளன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க கொடுக்குற அந்த 1.5 லட்சம் ரூபாய் லோனை வாங்கி நான் என்ன பண்ணணும்? நான் ஏதாவது கிரைண்டர் ரிப்பேர் பண்ற கடை வைக்க முடியுமா? இல்ல ஹோம் அப்ளையன்சஸ் விற்கிறதுக்கான ஷோரூம் வைக்க முடியுமா? நீங்க சொல்றது பார்த்தா என்ன சலூன் கடை வைன்னு சொல்றீங்க. அதாவது RBVS சொல்ற மாதிரியே ஒரு முடி வெட்டுறவனோட பையன் முடிதான் வெட்டணும் அப்படின்னு சொல்ல வரீங்க மேடம். இதுக்கு பேரு தான் மேடம் குலக்கல்வி. ஆனா தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது? பசங்க படிக்கிறதுக்கே அவ்வளவு ஸ்கீம் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்களேன். உண்மையாலுமே உதயநிதி ஸ்டாலின் டெபுட்டி சிஎம் ஆனத திராவிடர்களாகிய நாங்க எதிர்க்கணும், சங்கிகளாகிய நீங்க அதை ஆதரிக்கணுங்க. ஆக்சுவலா உங்க ஸ்கீமே உதயநிதி தான் டெபுட்டி சிஎம் ஆகணுங்கிறது தான் உங்க ஸ்கீமு. ஆனா நாங்க என்ன சொல்லுவோம்? அப்படி எல்லாம் இல்லைங்க, நல்லது பண்ற யாரு வந்தாலும் ஓகே தான் அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனா வாரிச வேண்டான்னு சொல்ற ஆளுங்க தான் நாங்க. ஆனா பாருங்க,
உதயநிதி வராததை எதிர்க்கிற நீங்க நாங்கெல்லாம் வாரிசாயிருக்கணும்னு பாடுபடுறீங்க. இப்ப தெரியுதா நாங்க ஏன் உதயநிதி ஆதரிக்கிறோம், நீங்க விஸ்வகர்மாவை ஆதரிக்கிறீங்கன்னு. அதாவது வாரிசே இல்லாத மோடி இந்தியால இருக்கிற எல்லாரும் தன்னோட வாரிசு தொழில தான் செஞ்சே ஆகணும்னு திட்டமே போடுறாரு. அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் போடுறதுக்காக நான் உங்களுக்கு கடனே கொடுக்கறேன் அப்படிங்கிறாரு. ஆனா இங்க திமுகவோட தாத்தா அப்பன் பேரன் இந்த 3 வாரிசுகளுமே தமிழ்நாட்டுல யாருமே இந்த வாரிசு தொழில செஞ்சிடாதீங்க, உங்களை படிக்க வைக்கிறதுக்கு கடன் இல்ல, உங்களை படிக்க வைக்கிற பொறுப்பே எங்களோடது தான் சொல்றாங்க. அதிகாரத்துக்கு வாரிசு வந்தா மக்களுக்கு எல்லாம் நல்லது. அதை எங்க திராவிட மாடலும் நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா அதிகாரத்துல இருக்கிற வாரிசுகளே இல்லாத பிஜேபி காரங்க தர்மம் குல தர்மம் தொழிலை செய்யி அப்படின்னு சொல்லுது. சரிங்க மேடம், உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம அனில் அம்பானி அவங்க அப்பாவே பெரிய பிசினஸ் மில்லியனர். ஆனா பாருங்க அவங்க பையனுக்கு பிசினஸ் சரியா வரல, லாஸ் ஆயிடுச்சு. அந்த லாஸ கூட அரசாங்கம் தான் ஏத்துக்கும், அவர் ஏத்துக்க தேவையில்லை. சரி, இப்போ நான் விஸ்வகர்மால லோனை வாங்கி என் தொழில் சரியா நடக்கலன்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்க சொல்ற அந்த குல வழக்கப்படி நான் ஒரு சலூன் கடை போடுறேன், என் தொழில் நல்லா போல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியா, எங்க பேச்ச கேட்டுதான் நீ கடன் வாங்கி கடைய போட்டியா? சரி, என் தலையே தரேன், நீ மொட்டை அடிச்சு விடு அப்படின்னா சொல்லுவீங்க. சரிங்க, நான் இன்னொரு தொழில் பண்றேன், இந்த பிணங்களை எல்லாம் அடக்கம் பண்ணி இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சு அது ஒரு பிசினஸா பண்றேன். தொழில் ரொம்ப டல்லு, நீங்க யாராவது வந்து படுத்துப்பீங்களா? இல்ல அனில் அம்பானிக்கு பண்ண மாதிரி உங்ககிட்ட நீ வாங்கின கடன்லாம் நாங்க கேட்கல, அதை நாங்க தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லிடுவீங்களா? இப்ப இந்த விஸ்வகர்மா யோஜனாவை கொண்டு போய் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அர்ஜுன் சம்பத் அண்ணன் கிட்ட போய் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவர் அதை கேட்டுட்டு அவங்க பையனை என்னவா ஆக்குவாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். இல்ல நம்ம எல்முருகன் அண்ணன், டாக்டர் தமிழிசை மேடம் இவங்கெல்லாம் அவங்க குழந்தைங்களை என்னவா ஆக்குவாங்க அப்படின்னு மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அப்புறம் ராமஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஒரு ப்ரொஃபசர் மதுரைக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டு சொல்லுங்க. அட மேடம், நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க குழந்தைங்க என்ன பண்ண போறாங்கன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. ஏங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த விஸ்வகர்ம யோஜனா அம்பிட்டு சிறந்த ஸ்கீம் அப்படின்னா நீங்க தானுங்க அதை முதல்ல ஃபாலோ பண்ணணும். முதல்ல இதை ஏத்துக்கிட்ட மாநிலங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் அதை வச்சுட்டு நாங்க இவ்வளோ பெரிய வெற்றி நாங்க அடைஞ்சிருக்கோம் இதனாலதான் அப்படின்னு ஒரே ஒரு டேட்டாவை கொடுங்க, அப்புறம் நாங்க ஃபாலோ பண்றதை பத்தி யோசிக்கிறோம். ஜஸ்ட் 15 நாளுக்கு முன்னாடி தான் கெனித்ராஜ் அன்பு அப்படிங்கிறவரு எல்லாத்தையும் செருப்பு கழட்டி அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பேசினாரு. எங்க அப்பா யாரு நான் யாரு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. இவ்வளவு பெரிய எக்ஸாம்பிளை நம்ம கண்ணு முன்னாடியே வச்சுட்டு அதெல்லாம் வேணாம் நம்ம பழையபடி அப்படின்னா உண்மையாவே உங்களை எல்லாம் BA-BL படிக்க வச்சு MLA ஆக்கணுதுக்கு நாங்கெல்லாம் வெக்கப்படணும். நீங்கெல்லாம் எதுக்குங்க படிச்சீங்க? உண்மையாவே நீங்கெல்லாம் தூக்கி கொண்டாடி இருக்க விஸ்வகர்மாலே போயிருந்திருக்கலாம். தமிழ்நாட்டுல இருந்துட்டு திராவிடம் கொடுத்த கல்வியை படிச்சுட்டு அதனால முன்னுக்கு வந்த வானதி என்ன சொல்றாங்க, நீங்க போராடுங்க, தமிழ்நாடு அரசுக்கு எதிரா போராடுங்க. ஏங்க நீங்க ரொம்ப சிம்பிளா இந்த விஸ்வகர்மா ஆசாரிகள் எல்லாம் கூப்பிட்டு பேசுனீங்கல்ல, அவங்கள வச்சு பேச வேண்டாம். இந்த SC மக்கள் இருக்காங்கல்ல, அதாவது நீங்க சொல்ற எல்முருகன் ஐயாவோட வகையறாக்கள், அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, நீங்க யாரும் படிக்காதீங்க, விஸ்வகர்ம யோஜனா அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான திட்டம், அதுல எல்லாரும் லோன் வாங்கி அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லுங்க. எல்முருகன் ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க பிஜேபியில இருக்கிறனால சொல்றேன், அப்புறம் தமிழிசை மேடத்துக்கு ஒரு வேண்டுகோள், உண்மையாலுமே இந்த விஸ்வகர்ம யோஜனா சிறந்தது அப்படின்னா உங்க குடும்பத்தில இருந்து ஆரம்பிங்க. அதையெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்து பப்ளிக்ல எல்லாம் பேசாதீங்க. ஏன்னா இது தமிழ்நாடு, எங்க வாரிசுகள் எங்களை அடிமை வாரிசு தொழில செஞ்சிடவே கூடாதுன்னு சொல்லுது. ஆனா வாரிசுகளே இல்லாததுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க அடிமை வாரிசு தொழில் செஞ்சாதான் இந்தியாவுக்கே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுது. சரிங்க மேடம், இந்த ஃபிளைட் ஓட்டுறதுக்கு யாரு போலான்னு சொல்லுங்க, இந்த கப்பல் ஓட்டுறதுக்கு யாரு போலாம், இல்ல ட்ரெயின் ஓட்டுறதுக்கு யாரு போலாம்? அவ்வளவு ஏங்க, டிரைவர் வேலைக்கு விஸ்வகர்ம யோஜனால ஏதாவது ஸ்கீம் இருக்கா? ஏன்னா நீங்க குலத்தொழில்னு உட்கார்ந்து எழுதுறப்ப இந்த அறிவியல் வளர்ச்சி எல்லாம் இல்ல, நீங்க குலத்தொழில்னு உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருந்ததுனாலயே அன்னைக்கு அறிவியல் வளர்ச்சியே இல்ல. ஏன்னா முடி வெட்டுறவன் பையன் முடி மட்டும் தான் வெட்டிட்டு இருந்தான், கோவில்ல மணி ஆட்டுற பையன் மணி தான் ஆட்டிக்கிட்டு இருந்தான். தாமஸ் ஆல்வா எடிசனோட அப்பா யாருன்னு எல்லாம் தெரியாது, ஆனா எடிசன் மிகப்பெரிய அறிவியலாளர். ஆப்ரஹாம் லிங்கனோட அப்பா செருப்பு தைக்கிற தொழிலாளின்னு தெரியும், ஆனா அமெரிக்காவோட தலையெழுத்தையே மாத்தின ஆப்ரஹாம் லிங்கன் அதோட தலைவர். உண்மையாவே விஸ்வகர்ம யோஜனாவை இந்தியால ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சாதாரணமா டீ வித்துட்டு இருந்த நரேந்திர மோடி
இன்னைக்கு பிஎம் ஆயிருக்க முடியுமா? ஒரு டீ கடைக்காரன் பிஎம் ஆகிறது உங்களுக்கு பெருமை. அந்த பிஎம்க்கு நான் சலூன் கடையோட நின்னுக்கிட்டாதான் அவருக்கு பெருமை. வானதி மேடம், ஒரு கேள்வி, வாழ்க விஸ்வகர்மான்னு சொல்லணுமா இல்ல வாழ்க குலத்தொழில்னு சொல்லணுமா? சரிங்க மேடம், நான் ஒரு மலமல்லும் தொழிலாளி. இப்போ உங்ககிட்ட வாங்கின லோனை நான் கட்ட முடியலனா உங்ககிட்ட லோன் வாங்கி நான் வாங்கின அந்த மூங்கில், அகப்பை, வாளி, கொச்சக்கயிறு இதெல்லாம் ஜப்தி பண்ணிட்டு போயிருவீங்களா? இதெல்லாம் பேங்க்ல வச்சு ஏலத்துக்கு விடுவீங்களா? அப்போ இந்த பொருட்களை யாரு திருப்பி ஏலத்துல எடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாளி மேடம், வாளி ராமாயணத்துல இருக்கிற வாளி இல்ல, மலமல்லும் வாளி. எத்தனையோ பேத்தோட மலத்தை அள்ளுற பெருமைக்குரிய வாளி மேடம். உங்ககிட்ட இருந்து லோன் வாங்கி தான் வாங்கினேன். எங்க மேடம், அடுத்த டைம் மீட்டிங் போடும்போது எங்களை எல்லாம் கூப்பிடுறீங்களா? கூப்பிடுங்க மேடம். நானு, இந்த வண்ணா, நாவிதன், இந்த பானை செய்யறவங்க நாங்கெல்லாம் வரோம். எங்க கிட்டயும் நீங்க இந்த விஸ்வகர்மா யோஜனாவை பத்தி பெருமை பொங்க பேசுங்க மேடம். அப்படி பேசும்போது உங்க விஸ்வகர்மா என்ன அப்படிங்கறதையும் சொல்லிருங்க. வானதி BA BL MLA. இதுக்கு நீங்க வெக்கப்படணுமா இல்ல நாங்க வெக்கப்படணுமான்னு தெரியல. ஆனா மண்டையில அடிச்சு சொல்லுவோம், இது திராவிடம், உங்க விஸ்வகர்மா எங்க எடுபடாது. எங்களை காப்பாத்துறதுக்கு விஸ்வகர்மா யோஜனால வந்த எங்க உதயநிதி ஸ்டாலின் தயாரா இருக்காரு. இப்ப டெபுட்டி சிஎம், அடுத்த சிஎம்ஏ அவர் தாங்க. ஏன் தெரியுமா அவரை சிஎம் ஆக்கணும்? என்ன நீ படி, நான் பணம் தரேன்னு சொல்றாரு. விஸ்வகர்மா யோஜனால லோன் எடுக்காதன்னு சொல்றாரு. நான் எங்க நல்லா படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் இந்த விஸ்வகர்மா யோஜனாக்கு லோன் தராங்கல்ல, அந்த பேங்க் மேனேஜரா, அந்த வேலைக்கு நான் வருவேன். அங்க உட்கார்ந்துட்டு விஸ்வகர்மா யோஜனால லோன் வாங்க வரவங்க கிட்ட நான் சொல்லுவேன், இந்த லோன் எல்லாம் வாங்காதீங்க, தமிழ்நாட்டுக்கு போய் படிங்கன்னு. உண்மையாலுமே அசிங்கமா இருக்கு வானதி மேடம் நீங்க இப்படி எல்லாம் கத்துனது. கண்ணாடி இருக்குல்ல, கண்ணாடி, அது முன்னாடி போய் நின்னு காரி காரி துப்பிக்குங்க. எதுக்கு படிச்சீங்க, ஏன் படிச்சீங்கன்னு அந்த படிப்புக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. இன்னொரு வாட்டியும் எங்க அருள்மொழி அம்மா சொன்னதை கேட்கலாம், தப்பே இல்லை. அம்மா சொல்லுங்கம்மா. ஒரு தொழிலை மேம்படுத்துறதுக்கு கடன் கொடுக்கறவங்க 30 வயசுக்காரருக்கு கொடுக்கலாம். ஐயா, நான் 10 வருடமாக இந்த தொழிலை செய்கிறேன், என்னால் செய்ய முடியல, எனக்கு கடன் இருக்கு, எனக்கு புதிய கருவிகள் வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கடன் கொடுத்தா அது நியாயம். 18 வயசுல படிக்க வருகிற மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அவங்க படிக்க வந்தா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்னா 5 மார்க் போடுது. அம்மா சொல்றதை கேட்கும் போது நமக்கு எந்த அளவுக்கு புன்னகை வருது. அதே மாதிரி நம்ம புன்னகை சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவுகளை புன்னகையோட கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.